ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைமன்சஸ். இப்போ நாம் ஒரு ஸ்மூதி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஸ்மூதியில் நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கோம்னு நான் சொல்கிறேன். ஒரு 2 handfuls ஆஃப் நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். உங்ககிட்ட இருக்க நட்ஸே போடுங்க. ஃபியூ கேஷ்யூஸ், ஃபியூ ஆல்மண்ட்ஸ், பிஸ்டாச்சியோ இருந்தால் கூட போடலாம். அண்ட் என்கிட்ட பிரேசில் நட்ஸும் இருந்துச்சு, நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏதாவது சீட்ஸ் இருந்தால் அதுவும் போடுங்க. தட் மீன்ஸ் பம்கின் சீட்ஸ். என்கிட்ட க்ரீன் கலர் பம்கின் சீட்ஸ் இருந்துச்சு, ஸோ அதை ஆட் பண்ணேன். அப்புறம் சியா சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம கொஞ்சம் ஓட்ஸ் ஆட் பண்ணணும். ஒரு கப்புக்கு 2 tablespoon ஓட்ஸுங்கிற கணக்கில் 8 tablespoons ஆஃப் ஓட்ஸ் போட்டேன். அப்புறம் ஒரு a handful ஆஃப் raisins கூட போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு நேந்திர பனானா, ஒரு பெரிய பனானா இப்படி ஆட் பண்ணேன். அப்புறம் ஒரு 1.5 cup மில்க். அப்புறம் இனிப்புக்கு வந்து ஆல்ரெடி ரெய்சின்ஸும் இருக்குது, ஸோ ஆனாலும் பத்தலை, ஸோ வந்து ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது எல்லாத்துக்கூடையும் மேட்ச் ஆகிறது நம்ம சின்னமன் பவுடர் அண்ட் நட்மெக் பவுடர். சின்னமன் பவுடர் நிறையவே போட்டுக்கிட்டேன். ஈவன் இது மேலே இப்போ ட்ரிசில் கூட பண்ணியிருக்கோம் லாஸ்ட்டாக. அது சின்னமன் பவுடர் தான் இது எல்லாமே. அண்ட் நட்மெக் பவுடர் ரொம்ப கம்மியாக ஒரு 2 pinch மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது எல்லாம் மெயினாக இந்த நட்ஸ் எல்லாத்தையும் நான் சோக் பண்ணிட்டேன் ஒரு 6 hours. நீங்கள் 8 hours கூட சோக் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சோக் பண்ணி பண்ணால் அதோட டேஸ்ட் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாகவும் நீங்கள் இதே நட்ஸை பிளெண்ட் பண்ணால் அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நான் அன்றைக்கி சோக் பண்ணிட்டேன். அது உங்களோட விருப்பப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க. சோக் பண்ணுங்கள் அல்லது இன்ஸ்டண்ட்டாக கூட பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். நம்ம ஸ்மூதி ரெடி. இது கூட இந்த வீடியோவே நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹெல்தி ஸ்மூதிஸ் அடிக்கடி பண்ணி நீங்களும் ஹெல்த்தியாக இருங்க. பை, டேக் கேர்.